நீ இங்கே வந்து ஒன்றும் கிழிக்க வேண்டாம் போடா அப்படின்னு ராதிகா கோபியை வெளியில் அனுப்பி துரத்தி விட்டது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமி கோபி பாக்யா வீட்டில் இருந்து ராதிகாவை பார்க்க போனதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு பொறுக்காம ராதிகாவை திட்டிகிட்டே இருக்காங்க. அவள் வேணும்னே தான் இப்படி பெருந்தன்மையாக விட்டுட்டு போன மாதிரி போனாதான் பின்னாடியே கோபி வருவான்னு சரியான ட்ராமா வேலை பண்ணுறான் இந்த ராதிகா. அது தெரியாமல் இந்த கோபியும் நம்பிட்டு அழுதுட்டே பின்னாடி போயிருக்கான் அவளை பார்க்கறதுக்கு அப்படின்னு ஈஸ்வரி ராதிகாவை திட்டிகிட்டே புலம்பிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பாக்யா, அத்தை என்ன பேசுகிறீங்க, தேவையில்லாமல் நீங்கள் ராதிகாவை தானே இப்போவும் பேசிகிட்டு இருக்கீங்க. அத்தனை தப்புமே கோபி மேலேயும் இல்லை ராதிகா மேலேயும் இல்லை. நீங்கள் கோபியை இங்கேயே வைக்கணும், இங்கேயே உங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி வச்சு என்னமோ ஊர் உலகத்திலேயே இல்லாத அம்மா மாதிரி இப்படி நீங்கள் தான் ட்ராமா போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சரியான சண்டை போடுறாங்க ஈஸ்வரி கூட பாக்யா. அங்கே வெளியில் போடா நாயேன்னு சொல்லாமல் சொன்ன ராதிகாவை நினச்சி கோபப்பட்டு கவலைப்பட்டு அங்கே பாரில் போய் உட்காந்து எவ்வளவு குடிக்கிறதுன்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக குடிச்சிடுறாரு கோபி. அந்த சமயம் பார்த்து அவரோட ஃப்ரெண்டு செந்தில் அங்கே வந்து, டேய் கோபி என்னடா இதனோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஓகேவா, ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கேட்குறாரு வருந்திட்டே. அப்போ கோபி சொல்கிறாரு, இல்லைடா ராதிகாவுக்கு நான் வேண்டாமா, என்னை வேண்டான்னு வெளியில் துரத்திட்டாடா. அது மட்டும் இல்லாமல் அவள் பாக்யா வீட்டில் இருந்து கிளம்பி போயிட்டா. இப்போ நான் என்னடா பண்ணுறது, ஐ நீட் ராதிகா, ஐ லவ் ராதிகா அப்படின்னு புலம்புறாரு குடிச்சிட்டு போதையில் செந்தில் முன்னாடி கோபி. ஆனால் கோபியோட ஃப்ரெண்டு செந்திலோ, டேய் கோபி இனாஃப் வாடா போகலாம், நான் உன்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். இதுக்கு மேலே நீ குடிச்சன்னா உன் உடம்புக்கு ஏதாவது வந்துடும். இப்போ தானடா சர்ஜரி முடிஞ்சிருக்கு, ஏண்டா சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், வா முதல்ல எழுந்துருடா. பாவம் பாக்யா, அன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி இத்தனை நாளாக உன்னை அவள் வீட்லேயே வச்சுருந்து எந்த அளவுக்கு ரெடி பண்ணி இப்படி அனுப்பிச்சிருக்கா. இப்போ மறுபடியும் ஏண்டா நீ ராதிகா ராதிகான்னு ராதிகாக்காக உருகி அவள் கூட சண்டை போட்டு முதல்ல ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ இங்கே வந்து பாரில் உட்காந்து குடிச்சு மறுபடியும் ஏதாவது அட்டாக் வந்துட போகுது. இதனால் பாதிக்கப்பட போகிறது ராதிகா தான், அதை புரிஞ்சுக்க. ராதிகா கிட்ட நான் பேசுகிறேன், அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இப்போ கிளம்பு, நீ நட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு கோபி கிட்ட. உடனே கோபி சொல்கிறாரு, இல்லை ராதிகா வந்து என்ன வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு அழைச்சிட்டு போனால் தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் இங்கேயே கிடந்து சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மாட்டேங்கிறாரு வீட்டுக்கு. அங்கே பார்லையே உட்காந்துட்டு உடனே அங்கே பார் க்ளோஸ் பண்ண போகிற சார், வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காத கோபி, எனக்கு ராதிகா வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு போனாதான் நான் இங்கேருந்து கிளம்புவேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே செந்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், கோபி மானத்தை வாங்காதடா, வா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டு காலில் வேணாலும் விழுகிறேன்டா. இப்போ வேண்டாம், இதை பற்றி பேச வேண்டாம், எல்லாம் காலையில் உனக்கு நான் பேசி முடிச்சு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், இப்போ வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கெஞ்சுறாரு கோபி கிட்ட. அங்கே பாக்யா வீட்டில் லேட் நைட் ஆனதுக்கப்புறமும் கோபி திரும்பி வராததில் ஈஸ்வரி அங்கே ஹாலில் குறுக்கு மறுக்குமா நடந்துட்டு இனியா கிட்ட சொல்கிறாங்க, ஏய் இனியா என்னடி உங்கள் அப்பா கோபியை இன்னும் காணோம், ஒருவேளை அங்கே ராதிகா வீட்லேயே தங்கிட்டானோ அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே அங்கே கிச்சனில் வேலை செஞ்சுட்டு செல்வியும் பாக்யாவும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ செல்வி சொல்கிறாங்க பாக்யா கிட்ட, பாத்தியாக்கா உன் மாமியாரோட லூட்டியை கோபி சார் எங்கே போயிருக்காரு, ராதிகா அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்காரு, இவங்களுக்கு என்ன வந்துச்சா, அப்படி தான் அவர் லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே இருந்துட்டு காலையில் கூட திரும்பி வரலாம், இல்லை அங்கேயே அவர் இருந்தால் கூட என்னக்கா தப்பு, அவங்க மனைவி கூட தானே அவர் அங்கே வீட்டில் இருக்காரு, இதுக்கு ஏன் பொறுக்காம என்னமோ குட்டி போட்ட பூனை மாதிரி ஹால்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க செல்வி பாக்யா கிட்ட. உடனே பாக்யா சொல்கிறாங்க, இது திருந்தாது செல்வி, பையனை எப்பவுமே தன்னோட முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கு, யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. இத்தனை நாளாக இவர் பையன் இங்கே துரோகம் பண்ணிட்டு விட்டுட்டு போனாரே, அப்போ எப்படி இருந்துச்சு பாத்தியில்ல, இப்போ பாரு அப்படியே பையன் கூட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டாக எப்படி மாறிட்டு எல்லாரையுமே 180 டிகிரி எதுக்கு நின்று இப்போ திரும்பி அடிச்சிட்ருக்கு. இந்த கிழவியை என்னதான் பண்ணுறதோ எனக்கே புரியலை அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க செல்வி கிட்ட. உடனே பாக்யாவை கூப்பிடுறாங்க ஈஸ்வரி, ஏய் பாக்யா இங்கே வா, மணி 9:30
பக்கம் ஆகுது. கோபி ஏதாவது ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாக்யா இருந்துட்டு அவர் எனக்கு எதுக்கத்த ஃபோன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, சரி பாக்யா, நீயாவது அவனுக்கு கால் பண்ணியா? இவ்வளவு நேரம் ஆச்சு, அதுவும் மாத்திரை போட்டுக்கணும், அவன் உடம்பு சரியில்லாதவன், ஏதாவது கால் பண்ணி கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே பாக்யாவுக்கு சரியான கோபம் வந்துடுது. அத்தை, அவர் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, அவருக்கும் 50 வயசுக்கு பக்கமாகுது. அவருக்கு என்ன தேவையோ அவர் பார்த்துக்க தெரியும். இப்போ ராதிகா வீட்டுக்கு போன அவர் ஏன் உங்களுக்கு தேவைன்னா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாருல்ல, இல்லைன்னா நீங்களாவது ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்னை எதுக்கு அத்தை வம்புக்கு இழுக்கிறீங்க? அப்படியெல்லாம் உங்களை மாதிரி நாகரிகம் தெரியாதவ நான் கிடையாது. அவர் மனைவியை பார்க்க போயிருக்காரு, நான் எதுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திட்டுறாங்க. உடனே ஈஸ்வரி, உன் கூட பேசுனா சண்டை தான் வரும் பாக்யா, அதனால் நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு. இனியா அந்த ஃபோனை எடு, நானே உன் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு அங்கே கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பாரில் உட்காந்துட்டு நிலம் தெரியாமல் உட்காந்துருக்கிற கோபியோட ஃபோன் அடிக்குங்காட்டி பக்கத்தில் இருக்கிற கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் எடுத்து பேசுகிறாரு. அங்கே வேறவங்க குரலை கேட்ட உடனே இங்கே ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகிடுது. யாரு? கோபி தானே. இனியா கோபி நம்பருக்கு தான் கரெக்டாக கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துட்டு, ஆமாம் பாட்டி, டேடி நம்பருக்கு தான் கூப்பிட்டேன், ஏன் வேறு யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரியும், ஆமாண்டி, குரல் என்னமோ கோபியோட குரல் மாதிரி கேட்கல, வேற ஏதோ ஒரு ஆம்பளை குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே ஹலோ அம்மா, நான் செந்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நான் கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ செந்திலா, ஏன்பா, ஏன் கோபி எடுக்கலை ஃபோனை, நீ எடுத்திருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. அம்மா, நானே உங்களுக்கு கூப்பிடலான்ட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்களே கூப்பிட்டீங்க. இப்போ பாருங்க, இந்த கோபி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? பாருக்கு வந்து ராதிகான்னு உருகி உருகி அப்படியே தலைக்கு ஏறுற அளவுக்கு போதை குடிச்சு வச்சிருக்காம்மா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு அழைச்சா வீட்டுக்கும் வரமாட்டேங்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி பதறி போகிறாங்க. அச்சச்சோ செந்தில், நான் வேணும்னா செலியனை வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, பார்க்குறேம்மா, இங்கே இருக்கிற ஆட்களை கொண்டு எப்படியாவது என்னோட காரில் ஏற்றி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு பார்க்குறேன். அதுக்கு மேலேயும் அவன் காரில் ஏறல, அது இதுன்னு ஏதாவது ரகலை பண்ணினான்னா நான் அவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், செலியனை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு செந்தில். உடனே ஈஸ்வரி, பாத்தியா பாக்யா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எப்படியோ நீயும் ராதிகாவும் என் பையனை ஒரே அடியா தீர்த்து தலைமூழ்க வச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஈஸ்வரி பாக்யா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அப்படிதான் அவர் தலையெழுத்து உங்கள் தலையெழுத்துனா அதை ஒன்றும் மாற்ற முடியாது அத்தை. என்னமோ உங்கள் புள்ள ஒன்று தான் ஊருலகத்திலேயே பெரிய தங்க ரதம் மாதிரியும் மற்றவங்க எல்லாரும் எரிஞ்சு கிடக்கிற மாதிரியும் நீங்கள் உங்கள் பிள்ளையவே தூக்கி வச்சுட்டு சுயநலமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது நான் மெயினாக, ராதிகா ரெண்டாவது. எங்களை பற்றி எல்லாம் யோசிக்காமல் உங்கள் புள்ளன்னு எப்போவுமே கோபியை பற்றி மட்டுமே ஏன் அத்தை யோசிச்சு பேசுகிறீங்க? இது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா, வாயை மூடு, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா, எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா தெனாவிட்டா, அவர் எந்த நிலைமையில இருந்தால் எனக்கு என்ன, அதுதான் ராதிகாவே அவர் வேண்டான்ட்டு போயிட்டா, இனி யாருக்காக நான் கவலைப்பட்டு அவரை பற்றி கரிசனைப்படுறதுக்கு இருக்குது அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க. உடனே ராதிகா அப்படின்னு மறுபடியும் ராதிகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. பொல்லாத ராதிகான்னு இன்னைக்கு அவள் போன பின்னாடி இவன் பின்னாடியே போய் அங்கே அவள் வீட்டில் அவள் என்ன சண்டை போட்டாலோ தெரியலை. இப்போ டென்ஷனில் வந்து அவன் குடிச்சிட்டு அங்கே விழுந்து கிடக்கிறானா. அவனுக்கு ஏதாவது திடீர்னு அட்டாக் வந்துட்டா யார் அவனை போய் காப்பாற்றுவாங்க? இந்த கோபிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அம்மா இங்கே ஒருத்தி குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது இவனுக்கு பாசம் ஃபுல்லாக அங்கே ராதிகான்னு அவன் உயிரே அங்கே தான் இருக்குது. ஆனால் அவள் தான், அந்த ராதிகா தான் இவன் வேண்டான்னு இங்கே எடுத்தெறிஞ்சு இங்கேயே விட்டுட்டு போயிட்டாலே. அதுக்கப்புறமும் இன்னும் ராதிகான்னு அவளை பற்றி இவன் ஏன் நினைக்கணும்? இவனை பார்த்துக்கறக்கு நான் இருக்கேன், அவனோட பசங்க இருக்காங்க. ஆனாலும் இவனுக்கு என்ன அந்த ராதிகா பெருசாக தெரியறான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, இந்த ராதிகாவை சும்மா விடவே கூடாது. இனியா அந்த ஃபோனை எடு, இன்னைக்கு அங்கே கோபி அவங்க வீட்டுக்கு போனப்ப அவங்க அம்மா
கமலாவும் ராதிகாவும் சேர்ந்து என் பிள்ளைகிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியல, அதனால தான் டென்ஷனில் அவன் அங்கே போய் பாருக்கு போய் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கான். ஃபோனை எடு இனியா, அந்த ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இனியாவும் ஃபோனை எடுத்து ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி ராதிகா கிட்ட பேசுகிறாங்க. ஏய் ராதிகா, நீ போடுற ட்ராமாவெல்லாம் என் பையன் கோபி வேணும்னு நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நீ நல்லவளை மாதிரி இங்கே என் பையனை இங்கேயே உங்கள் அம்மா கூடயும் உங்கள் பிள்ளை கூடயும் இருங்கன்னு சொல்லிட்டு போனேல, அப்புறம் அங்கே வந்தவங்கிட்ட என்ன பேசுன நீயும் உன் அம்மாவோ, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே ராதிகா ஒன்றுமே புரியாமல், அம்மா என்ன பேசுகிறீங்க, நான் தான் கோபியை இங்கேருந்து இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே பாக்யா வீட்லேயே உங்கள் அம்மா கூட பிள்ளைங்க கூட இருங்க சந்தோஷமானு அனுப்பிச்சி வச்சுட்டேனே, மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி ஏமா திட்டுறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் நீ அவன்கிட்ட என்ன சொன்னங்கிறது எனக்கு தெரியாது, அவன் டென்ஷனில் இப்போ போய் குடிச்சு அவன் கீழே விழுந்து கிடக்குறானா, அவன் உடம்புக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் போலீஸில் சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் கீழே படுத்துட்டே ராதிகா ராதிகான்னு உன் பேரை சொல்லி தான் அழுதுட்ருக்கான், அப்போ நீ ஏதாவது சொல்லியிருப்பேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க ஈஸ்வரி. அப்போ ராதிகா சொல்கிறாங்க ஈஸ்வரி கிட்ட, அம்மா ஸ்டாப் தி நான்சென்ஸ், தேவையில்லாமல் நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் பிள்ளைய உங்களுக்கே விட்டாச்சு, நீங்கள் போலீஸ்க்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி எனக்கு வேண்டாம் வரும்னு சொல்லி, அதுக்கு மேலே அவர் பண்ணுற தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னு ராதிகா சொல்கிறாங்க.